விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என்று அதன் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வருகின்ற அக்டோபர் 27இல் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற இருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைக்கிறார். விஷ்ணு, விஜயனுடைய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் தனது புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருந்தார். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை அவர் இந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் சமீபத்தில் அந்த அரசியல் கட்சியை பதிவு பெற்ற அரசியல் கட்சியாகவும் தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாடு என்ற ஒரு அந்த எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருந்தது. இந்நிலையில் அந்த முதல் மாநில மாநாடு பற்றிய அறிவிப்பினை கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணியளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் இந்த முதல் மாநில மாநாடு நடைபெற இருப்பதாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அவர் 2 பக்க அறிக்கையினை இதன் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். கழக கொடியேற்றி விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம். நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் உலகும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் எனவும் அவர் அதில் உறுதியேற்றிருக்கிறார். கடந்த சில 8 மாதங்களாகவே கட்சி தொடங்கியதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் பணிகளில் அவர் கட்சியின் தலைவர் தீவிரமாக தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கட்சியின் முதல் மாநாட்டு தேதியை நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் உள்ள அந்த வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டிற்காக தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கோரியிருந்தது தாவேக. இந்நிலையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் எவ்வளவு பேர் கலந்து கொள்ளும் விதமாக இந்த மாநாடு அமைக்கப்படவிருக்கிறது? அதே போல நிபந்தனைகள் தொடர்பாக தாவேக என்ன சொல்லியிருக்கிறது? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என்பது சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அந்த கொடியினை ஏற்றியும் கட்சிக்கான பாடலையும் வெளியிட்டு அந்த நிகழ்வு என்பதை நடத்தியிருந்தார். அந்த நிகழ்வில் கூடிய விரைவில் மாநில மாநாட்டு தேதியை அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். நிலையில் தற்பொழுது அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருந்தது. அதற்கான அனுமதி என்பதையும் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக விழுப்புரம் காவல்துறையினர் அதற்கான நிபந்தனையுடனான அனுமதி என்பதை வழங்கியிருந்தனர். அதாவது தமிழகம் முழுவதும் இருந்து எத்தனை நபர்கள் வருவார்கள், எந்தெந்த வழியாக அந்த மாநில மாநாட்டிற்கு மக்கள் வருகை தருவார்கள், எத்தனை வழிகளை அமைக்க இருக்கிறீர்கள், சாலை நடுப்புறங்களில் அந்த கொடி கம்பங்களை வைக்கக்கூடாது என பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருந்தன. பல்வேறு நிபந்தனையுடனான அந்த அனுமதி என்பதையும் வழங்கியிருந்தனர். நிலையில் குறுகிய காலம் இருப்பதால் இந்த மாநில மாநாட்டை வேறு தேதிக்கு மாற்றுவதாகவும் அவர்கள் திட்டமிட்டு தற்பொழுது அக்டோபர் 27ஆம் தேதி வைப்பதாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடக்க இருப்பதால் விஜயின் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் லட்சக்கணக்கில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.